அடுத்ததாக பாடல் 8 திருச்சிற்றம்பலம். கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாலி ஈதென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆலியா நண்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோ எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக பாடல் விளக்கம். எழுப்பும் அக்கன்னியின் உரை. கோழி கூவ எங்கும் சிறு பறவைகள் ஒலிக்கின்றன, நாதஸ்வரம் ஒலிக்க எங்கும் வெண் சங்குகள் ஒலிக்கின்றன. நாங்கள் தனக்கு உவமை இல்லா பேரொளியை ஒப்பற்ற பேர் அருளை மேலோன்றில்லாத மெய்ப்பொருளை பாடினோம், உனக்கு கேட்கவில்லையா? வாழ்வாயாக. உன் உறக்கம்தான் எப்படிப்பட்டதோ? வாய்த்திறந்து ஒரு வார்த்தை சொல். அருட்பெருங்கடலாகிய எம் பெருமானுக்கு அன்பு செய்யும் முறை இப்படித்தானோ? ஊழி காலத்தில் தனி முதல்வனாய் திகழும் ஒப்பற்ற அத்தலைவனை உமையொரு பாகனை பாடுவாயாக என்று அக்கன்னியர்கள் துயிலும் கன்னியை நோக்கி உரைக்கின்றனர். அடுத்ததாக சொற்களின் பொருள். கோழி சிலம்ப சேவல் கூவவும் எங்கும் குருகு சிலம்பும் எல்லாவிடங்களிலும் சிறு பறவைகள் ஒலிக்கின்றன. ஏழில் இயம்ப எங்கும் வெண் சங்கு இயம்பும். திருப்பள்ளி எழுச்சி காலத்தை அறிவிக்க குழலூதப் பெறுதலும் எல்லாவிடங்களிலும் வெள்ளிய சங்குகள் ஊதப்படுகின்றன. கேளில் பரஞ்சோதி, அதாவது உவமையில்லாத மேலான ஒளி வடிவினனும் கேளில் பரங்கருணை, உவமையில்லாத மேலான கருணையாளனும் ஆகிய இறைவனது கேளில் விழுப்பொருள்கள் உவமையில்லாத மேலான பொருள் சேர் புகழை பாடினோம். அப்பாடல்களை கேட்டிலையோ? கேட்கவில்லை போலும். ஈது என்ன உறக்கம்? ஓ, இங்ஙனம் அறிவின்றி துயில்வது என்ன முறைமையோ? வாய் திறவாய். வாயை திறந்து பேசினாயும் அல்லை. வாலி, வாழ்வாயாக. ஆலியான், அதாவது நமக்கு அரசனாகும் இறைவர்க்கு அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, அதாவது அன்பு செலுத்தும் முறை இவ்வகைதானோ? ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை இனியாவது உலகினுக்கு முதல்வனாக விளங்கும் ஒப்பற்றவனும் ஏழை பங்காளனையே உமை பங்கனமாகிய இறைவனையே பாடுவாயாக என்பது பொருள். ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை என்பதற்கு பொருள் சங்காரமே முதல் என்ற சிவஞான போதத்து முதல் சூத்திரத்தின் மேற்கோளின் உட்பொருள் நினைவு கூறுக. நின்ற என்பது இறைவன் உலகலாம் ஆகி வேறாய் உடனாய் விளங்கிய பரிசினையும், ஒருவன் என்பது அவனது சுதந்திரத்தினையும் பிறரை தொழிற்படுத்தும் முறைமையினையும் குறித்தன. இங்ஙனம் உயிர்கட்கு அருளும் இறைவன் தன்னுடன் நீக்கமின்றியுள்ள சத்தியை சார்ந்து நின்றே அருளுவான் என்பார் ஏழை பங்காளனையே என்பதற்கான பொருள். ஏழை என்பது பெண், அதாவது உமையம்மையாரை குறிப்பது. ஏகாரம் பிரிநிலை தேற்றமுமாம். மலமாசு துடைப்பான்
வேண்டி படைத்தலின் முதல்வனாயும், அதாவது பிரபஞ்சத்தின் அழிவிற்கு பின் மீண்டும் தோற்றுவிக்கும் சிவபரம்பொருள் உயிர்களை படைத்ததால் முதல்வன் என்று குறிப்பிடப்படுகிறார். அங்ஙனம் பிறந்த உயிர்களை திரோதான சக்தியால் பரிபாகம் செய்வித்து திருவருளாலே ஆட்கொள்ளும் முறைமையால் ஏழை பங்காளனுமாய் போற்றப்பட்டது என்பதை நாம் வாதவூர் பெருமானின் திருவாக்கு மூலம் உணர வேண்டும். மேலும் தானும் அருளுமாய் அருள் புரிவதற்கு நன்றியாவது பாடுதலே என்கின்றார் வாதவூர் பெருமான். இங்ஙனம் கன்னியர் அனைவரும் ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு ஒன்று கூடி பாடினர் என்பது வாதவூர் பெருமானின் வாக்காகும். திருச்சிற்றம்பலம்.